சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த வங்கதேசத்தோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. எப்படி ஆப்கன்ல மத அடிப்படைவாத தலிபான் ஆட்சி நடக்கிறதோ அதே போல வங்கதேசத்துல இஸ்லாமிய அடிப்படைவாத அரசு ஒன்றை அமைக்க வேண்டும். அதுதான் நோக்கம். வங்கதேசம் முழுக்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸாரே கிடையாது. 50 போலீஸார் இன்னைக்கு மட்டுமே கொல்லப்பட்டு இருக்கிறார். ஸோ அங்க ஒரு வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசை நீக்கிவிட்டு மதசார்புடைய இஸ்லாமிய அடிப்படைவாத அரசை அமைக்கும். பொதுவாக ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத அரசுன்னு ஒன்று அமைஞ்சிட்டாலே அங்கே இருக்கிற சிறுபான்மையினர், நாட் ஒன்லி ஹிந்துஸ், அங்கே இருக்கிற சிறுபான்மையினருக்கு நிச்சயமாக பாதுகாப்பு இருக்காது. அவ்வளோதான். இன்னைக்கு ஆசியாவில் வியட்நாம், பிலிப்பீன்ஸ் அண்ட் இந்தோனேஷியா இதற்கு இணையாக ரொம்ப விரைந்து வளரக்கூடிய ஒரு நாடாக பங்களாதேஷை மாற்றியவர் ஷேக் ஹசீனா. அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது ஷேக் ஹசீனா இந்த பகுதியில் இருக்கக்கூடாது. அந்த வளர்ச்சியே இவர்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கலாம். கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவது அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் ஷேக் ஹசீனாட்ட இருந்து வந்தது. ஆனால் மோடி ஒடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதுதான் மோடியோடது. மாறாக 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றார். அதோடு மட்டுமல்ல, போராட்டம் நீ நடத்திக்கிட்டே இரு. போராட்டத்தை முன்னெடுத்த யாருமே கைது செய்யப்படும். அதுதான் மோடி. இப்போ ஒருவேளை அங்கே மோடி திடீர்னு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கையின் காரணமாக பல 100 பேர் இறந்திருந்தார். அநேகமாக மோடியே வெளியேறுவதற்கான காரணமாக அது மாற்றப்பட்டது. சீனாவை பொறுத்தளவில் என்ன சொல்லப்படுது, அதில் எனக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் தான் இருக்குது. சீனா இருக்குமா இந்த இல்லை அப்படின்னு. சீனா அதுக்காக ரொம்ப யோக்கியமான நாடுன்னு சொல்லிட மாட்டேன். இந்த விஷயத்தில் இருக்குமாங்கிறத எனக்கு டவுட் இருக்குது. பாகிஸ்தான் இந்த அளவுக்கு திணறி கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தான் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஐஎஸ்ஐ எப்படி இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் எப்படி செலவழிக்கிறாங்க, என்ன எப்படி அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம பாகிஸ்தானை பற்றின ஒரு புரிதலை தெளிவாக உருவாக்கி, பாகிஸ்தான் அரசு என்பதும் பாகிஸ்தான் இராணுவம் ஐஎஸ்ஐ என்பதும் வேறு வேறு. மொத்த பாகிஸ்தான் நாசமானாலும் ஐஎஸ்ஐ செழிப்பாகவே இருக்கும். இனிமேல் இப்போ அடுத்தாப்புல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய அரசு கொண்டு வாங்க. இப்போ வரைக்கும் பங்களாதேஷ் ரிப்பப்ளிக்னு தான் பேர். இப்போ இனிமேல் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஏதாவது ஒன்று மாற்றுவாங்க. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் குறிப்பாக ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் எல்லாமே வீழ்த்தப்பட்டே வருது. அடுத்து இந்தியாவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியான பதிவுகளும் நீங்களும் போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. இதில் இந்த வங்கதேசத்தோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மடாலயங்கள், குறிப்பாக கோயில்கள்னு சொல்லிட்டு எல்லாமே தாக்கப்பட்டுட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அந்த உள்நாட்டு கலவரம்ங்கிறது ஒரு இடஒதுக்கீடுக்காக ஒரு போராட்டம் அப்படின்ட்டு தொடங்கி அப்புறம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டமாக மாறி இப்போ அது ஆன்டி இந்தியா ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி நகருகிறதா? குறிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது சார்? ஆன்டி இந்தியா இல்லாட்டி ஆன்டி ஹிந்து எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக அதோட நோக்கமே அல்டிமேட்டாக இருந்த நோக்கமே வேறு. என்ன அப்படின்னா, அங்கே எப்படி ஆப்கனில் ஒரு மத அடிப்படைவாத தலிபான் ஆட்சி நடக்கிறதோ அதே போல் வங்கதேசத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாத அரசு ஒன்றை அமைக்க வேண்டும். அதுதான் நோக்கம். முதல்ல இடஒதுக்கீடு அப்படின்னாங்க. அந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் நீத்திய தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு 30% கொடுக்கறது அப்படின்னு தான் அந்த இடஒதுக்கீடு. அப்புறம் இடஒதுக்கீடுன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அந்த இடஒதுக்கீட்டை 5% குறைத்து. ஸோ அவங்களோட கோரிக்கை நிறைவேறியாச்சு. அதோட அந்த போராட்டம் நின்று இருக்க வேண்டும்.
அதுக்கு பிறகு திரும்ப தொடர்ந்து. அப்போ புதுசாக ஒரு டிமாண்ட் வச்சாங்க. என்னன்னா ஷேக் ஹசீனா பதவியை விட்டு விலகணும் அப்படின்னு. கடைசியில் அவங்க பதவியை விட்டும் நாட்டை விட்டுமே விலகினாங்க, அவங்க வெளியேறிட்டாங்க. ஸோ அப்போதாவது இந்த போராட்டம் வன்முறை எல்லாம் நின்று இருக்கணும். அதற்கு பிறகும் இந்த போராட்டம் தொடர்கிறது. அதற்கு பிறகு எப்படி அந்த போராட்டம் தொடர்கிறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி அங்கே 400 காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. வங்கதேசம் முழுக்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸாரே கிடையாது. 50 போலீஸார் இன்னைக்கு மட்டுமே கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ அங்கே ஒரு வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நோக்கம் போல் அவங்க சூறையாடிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசை நீக்கிவிட்டு மதசார்புடைய இஸ்லாமிய அடிப்படைவாத அரசை அமைப்பது. பொதுவாக ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத அரசுன்னு ஒன்று அமைஞ்சிட்டாலே அங்கே இருக்கிற சிறுபான்மையினர், நாட் ஒன்லி ஹிந்துஸ், அங்கே இருக்கிற சிறுபான்மையினருக்கு நிச்சயமாக பாதுகாப்பு இருக்காது, அவ்வளோதான். அங்கே இருக்கிற சிறுபான்மையினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கோயில்கள், அது எதுக்கும் எந்த பாதுகாப்பு இருக்காது. இப்போ பாகிஸ்தானில் என்ன இருக்குது, அதுபோல தான். அதாவது உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளில் இந்தோனேஷியாவும் பங்களாதேஷும் செக்யூலர் கண்ட்ரிஸாக இருந்தது, மதசார்பற்ற தேசங்களாக இருந்தது. அது ஷேக் ஹசீனா மதசார்பற்ற தேசமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னால், ஷேக் ஹசீனா வர்றதுக்கு முன்னால் அவருடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் 1975 கொல்லப்பட்டார். அதுக்கு பின்னால் சிஏஏ இருந்தது. அன்றைக்கி அவருடைய மாளிகையில் வச்சு அவர், அவங்க ஒய்ஃபு, அவருடைய 3 மகன்கள், 2 மருமகள்கள், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர், இராணுவ அதிகாரி எல்லாருமே கொல்லப்பட்டார், சரமாரியாக கொல்லப்பட்டார். அன்றைக்கி வந்து ஷேக் ஹசீனா தெய்வாதீனமாக தப்பித்தார். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெஸ்ட் ஜெர்மனியில் டாக்டராக இருந்தார், அவரை பார்க்குறதுக்கு போயிருந்தாங்க. அவங்களோட அவங்க சகோதரி ரெஹனாவும் போயிருந்தாங்க, அதனால அவங்க தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அவங்க 1975லேருந்து 81 வரைக்கும் இந்தியாவில் தான் அடைக்கலம் தேடி இந்தியாவில் டெல்லியில் அவங்க வசித்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கான வேலை வாய்ப்பு, பணி வாய்ப்பை இந்தியா வழங்கியது. இவ்வளவும் நடந்தது உண்மை. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷை திரும்ப மதவாத நாடாக இவர்கள் மாற்றியிருந்தார்கள். அங்கே இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை மாற்றியிருந்தார்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் அது மதவாத நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது, இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவங்க ஷேக் ஹசீனா திரும்ப என்ட்ரானதுக்கப்புறம் மதசார்பற்ற நாடாக மாறியது. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போ மீண்டும் மத சார்புடைய தீவிர இஸ்லாமிய நாடாக மாற்றுவது அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம். இதில் இந்த போராட்ட வடிவங்கள், அந்த இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் நமக்கு நிறைய படிப்பினையை தருகிறது, ரொம்ப ஒரு அதிர வைக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டால் இப்போது ஷேக் ஹசீனாவுடைய மாளிகைக்குள்ள போராட்டக்காரர்கள் புகுந்திருக்கிறார்கள், அங்கே இருக்கிற பொருட்களை சூறையாடி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அதுக்கு முன்னாலே ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டே வெளியேறி அவர் டெல்லி வந்து சேர்ந்திருக்கிறார், காசியாபாத் அந்த இதுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இதே போல் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் கோத்தபய மாளிகை, அதே போல் ரணிலுடைய மாளிகையெல்லாம் போராட்டக்காரர்கள் சூறையாடினார்கள். அப்போது அதிபராக இருந்த கோத்தபய சிங்கப்பூருக்கு ஓடினார். இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த விதமான ஒரு சிமிலாரிட்டிஸ் ஒரே பேட்டர்னில் தெற்காசியாவில் அடுத்தடுத்து ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தின் போது ரொம்ப எமோஷனலாக போராட்டக்காரர்களை தீவிரப்படுத்தக்கூடிய வீடியோஸ், எங்காவது ஒரு போராட்டக்காரர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பார், அவர் துடிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், இந்த விதமான ஃபோட்டோஸ் இந்த வைரல் ஆகின. இதே விஷயத்தை நீங்கள் வந்து மணிப்பூரில் பார்க்கலாம். மணிப்பூரில் போராட்டம் தீவிரமடைந்த போது இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இன்னும் பயங்கரமாக அந்த வன்முறையை தூண்டிக்கொண்டு இழுத்து கொண்டே போனது. அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே இடஒதுக்கீடு 5% குறைச்சாச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் நீண்டது. இதே போல் மணிப்பூர் விஷயத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக எந்த முடிவுமே எடுக்காத போது அங்கே இருக்கிற மணிப்பூர் ஹைகோர்ட்டு தான் கூறியது, ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன், ஜஸ்ட்டு
அந்த மாதிரி கூறியது. அதுக்கு அவ்வளவு பெருசாக்கினாங்க அது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இந்த தெற்காசிய நாடுகளில் அதனுடைய அரசியல் நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு சக்திகள் உள்ளே புகுந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் 3 நாடுகள் சந்தேகிக்கப்படுகின்றன. அதாவது இப்போ இந்த பல்வேறு சக்திகள் அப்படின்னு சொன்னீங்க, 3 நாடுகள் இதுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் எழுது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா. இந்த 3 பேருடைய அவங்களுடைய தொடர்புகள் இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அங்கே இந்த போராட்டத்தை மிக வலிமையாக முன்னெடுத்த அந்த மாணவர் அமைப்பு, அப்புறம் அந்த ஜமாத் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அதுக்கு பாகிஸ்தான் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்புறம் சிஏஏ இதுக்கு பின்னாடி இருந்து இயக்குவாங்களோ, குறிப்பாக பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அவங்களுடைய தலைவரெல்லாம் அமெரிக்காவில் சந்தித்து இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் இருக்கு. ஸோ இந்த 3 நாடுகளுடைய கை இதுக்கு பின்னாடி இருக்கா? இப்போ பங்களாதேஷி நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொன்னீங்க, அதனுடைய தலைவர் காலிதா ஜியா தீவிரமான பாகிஸ்தான் ஆதரவாளர். அவர் நிறைய முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டதாக கூறி அவருக்கு 17 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது ஷேக் ஹசீனா பீரியடில். இப்போ ஹசீனா போன உடனேயே பங்களாதேஷனுடைய அதிபர் பிறப்பித்தது 2 உத்தரவு. ஒன்று, இடைக்கால அரசு அமைக்கிறோம், இப்போ இருக்கிற அரசை கலைக்கிறோம். 2வது உத்தரவு, காலிதா ஜியாவை விடுவிக்கிறோம் அப்படிங்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இவங்க ஏதோ மக்கள் சக்தி, மக்கள் போராட்டம், மக்களுக்கு முன்னால் யாரும் ஒன்று கிடையாது அப்படின்லாம் அள்ளி விடுவாங்க. இந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 300 சீட்டில் 300 தொகுதிகளில் 223 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஷேக் ஹசீனா ஆட்சி அமைத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. மக்களால் தீர்ப்பளிக்கப்பட்டு மக்கள் சொல்லித்தான் அவங்க ஆட்சிக்கு உட்காந்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மக்கள் போராட்டம் மூலம் வீட்டுக்கு அனுப்பி, இது ஒரு நவீன உத்தி. ஆனால் அந்த தேர்தலை பிரதான எதிர்க்கட்சி புறக்கணிச்சது இல்லை அப்படின்னு அதுவும் ஒரு குற்றச்சாட்டு. புறக்கணிக்கலை. அதான் அவங்க புறக்கணிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். இப்போ விக்கிரவாண்டியில் அதிமுக புறக்கணிச்சதில்ல, அதே மாதிரி காலிதா ஜியா உள்ளே இருக்காங்க. இதுக்கு முன்னாலே பல முறை மோதி இருக்காங்க. ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் காலிதா ஜியானால எழவே முடியலை. அவங்க வீட்டு காவல்லையும் அப்புறம் சிறையிலையுமா இருக்காங்க. அதே போல் அங்கே இருக்க பழமைவாத அமைப்பு ஜமாத்தி இஸ்லாமி, அதனுடைய பல்வேறு தலைவர்கள் சிறையில் இருந்தாங்க. அதனால் அவங்க போட்டியிடலை. அதில் ஃபுல் மேண்டேட்டோட அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மக்கள் போராட்டத்தின் மூலம் கவிழ்ப்பது அப்படிங்கிறது ஒரு நவீன உத்தியாக இப்போது தெற்காசியாவில் கையாளப்பட்டு வருகிறது. இப்போது நீங்கள் சொல்கிற இந்த அமெரிக்கா, இந்த விஷயங்களுக்கு வர்றேன், 1 by 1 வரேன். இதில் அதிக அளவில் யாருக்கு பங்குனா அமெரிக்கா. அதுக்கு அடுத்த லெவலில் பாகிஸ்தான். ஒருவேளை இவங்க 2 பேர் கூட்டாக கூட செய்திருக்கலாம். சீனாவுக்கு 3வது லெவலில் தான் நான் சொல்கிறேன். ஏன் அமெரிக்காவை சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்கா பற்றி ஷேக் ஹசீனாவே கூறியிருக்கிறார். ஷேக் ஹசீனாவுக்கு ஏன் இப்படி நேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை காட்டணும். ஷேக் ஹசீனாவே சொல்லி இருக்கிறது ஒரு பெரிய சாட்சி. அதுக்கு மேலே அத்தாரிட்டி என்ன இருக்க முடியும்? இப்போது ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே 23ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் அவங்க பேசுகிறாங்க. அப்படி அவங்க பேசுகிறப்போ 2 முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, தேர்தலுக்கு முன்னால் என்னை ஒரு வெள்ளை அதிகாரி பார்த்தார், ஒயிட் மேன், ஒயிட் அஃபிஷியல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்தார். பார்த்து விட்டு வங்கக்கடலில் படைத்தளமாக அமைக்க எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். அதை நீங்கள் செய்தால் நீங்கள் நடத்துகிற தேர்தல் சுமூகமாக நடத்துவதை நாங்கள் அனுமதிப்போம் என்று கூறினார். இதை நான் ஏற்கவில்லை.
எனவே தான் எனக்கு எதிராக அந்த மேற்கத்திய நாடு சதி செய்து வருகிறது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மேற்கத்திய நாடு ஒரு முக்கிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. வங்கதேசத்துடைய சில பகுதிகளையும் மியான்மரில் இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றுவதற்கு அது முயற்சி செய்து வருகிறது. அந்த முயற்சிக்கு நான் தொடர்ந்து இடையூறாக இருப்பதால் என்னை நீக்குவதற்கு அந்த நாடு சதி செய்து வருகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சை ஃபஸ்ட் பேஜ் தலைப்புச் செய்தியாக வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய டெய்லி ஸ்டார் என்கிற ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருக்கு. அது பெரும் பரபரப்பை உருவாச்சு. நெக்ஸ்ட் டே, அதாவது மே 24 அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த நாடு அமெரிக்காவை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. திட்டவட்டமாக அமெரிக்கான்னு சொல்லலாம். எதை வச்சு அமெரிக்கான்னு சொல்லலாம்னா, அதில் ஷேக் ஹசீனா சொல்லியிருந்தாங்கல்ல, படைத்தளம் அமைக்க அந்த மேற்கத்திய நாடு அதிகாரி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டார். ரொம்ப காலமாகவே அமெரிக்காவுக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்ட் மேலே ஒரு கண் உண்டு. அதை தொடர்ந்து அவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து தங்களுடைய படைத்தளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அதற்காகத்தான் நிச்சயமாக அவங்க அணுகிருப்பான், வேறு எதுவும் கிடையாது. அதாவது பல அமெரிக்காவுடைய கனவு எவ்வளவோ நிறைவேறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவின் நிறைவேறாத கனவுன்னு ஒன்று உண்டுன்னா, அது தெற்காசியாவில் ஒரு கடற்படை தளத்தை அமைப்பது. அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறும். 70s வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திருகோணமலையில் அவருடைய 7வது கடற்படையை அமைக்கணும்னு அது முயற்சி செய்தது. அன்றைக்கி இந்திரா காந்தியுடைய எதிர்ப்பு, ரஷ்யாவுடைய எதிர்ப்பு காரணமாக அது சாத்தியம் இல்லாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் மொரிஷியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீகோ கார்ஷியா தீவில் அவங்க 7வது கடற்படையை அமைத்தாங்க. ரைட்டா? இப்போ அமெரிக்காவுக்கு என்ன தேவை வந்தது அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹம்மந்தடாவில் 99 வருஷம் லீஸை சீனா எடுத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஹம்மந்தடா சீனாவுடைய தளம் போல மாறிவிட்டது. ஸோ ஸ்ரீலங்காவில் சீனாவுடைய தளம் இருக்கிறப்போ, ஸ்ரீலங்கா பக்கத்தில் தெற்காசியாவுக்குள்ள நமக்கும் ஒரு தளம் இருக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புகிறது. அதற்காகத்தான் அமெரிக்கா சென்ட் மார்ட்டின்ஸை ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஷேக் ஹசீனா ஒத்துழைக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, எலெக்ஷனுக்கு முன்னால் இம்மிடியட்டாக என்ன நடந்ததுங்கிறதையும் பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முன்னால் ரொம்ப வெளிப்படையாக வங்கதேசத்தில் இருந்த அமெரிக்க தூதர் ஒரு கோரிக்கை விடுத்தார். இங்கே நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலை கண்காணிக்க, பார்வையிடுவதற்கு அமெரிக்கா சார்பில் சிறப்பு குழு ஒன்று வருகை தரும், அதை இந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதற்கு வந்து ஷேக் ஹசீனா பதிலடி கொடுத்தாங்க. இந்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க போகுது. அதிபர் தேர்தல் எந்த அளவுக்கு யோக்கியமாக நடைபெறுகிறது என்பதை பார்வையிடுவதற்கு வங்கதேசம் ஒரு குழுவை அனுப்பும், அதை நீங்கள் அனுமதிப்பீர்களான்னு ஒரு தைரியமாக கேட்டார் ஷேக் ஹசீனா. இந்த கேள்வியை அமெரிக்கா ரசிக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, ரொம்ப வெளிப்படையாக அமெரிக்கா தரப்பில் அந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு கோரிக்கை வெளியிடப்பட்டது. அது என்ன அப்படின்னா, சிறையில் இருக்கக்கூடிய காலிதா ஜியாவை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை ஷேக் ஹசீனா நிராகரித்தார். அவங்க சிறையில் இருக்கிறதுங்கிறது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில், நானாக உள்ளே வந்து அடைச்சி வைக்கலை. ஸோ நீதிமன்ற தீர்ப்பை ஒரு அரசனுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் நான் மதித்தாக வேண்டும். அதனால் காலிதா ஜியாலாம் வெளியேற்ற முடியாது, விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ முழுக்க அமெரிக்கா இந்த தேர்தலில் காலிதா ஜியா பக்கம் இருந்தது. அதை அவங்க வெளிப்படையாக உணர்த்தியிருக்காங்க, பல முன்னிபந்தனைகளாக விதிச்சிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது, ஷேக் ஹசீனா இந்த பகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு. இத்தனைக்கும் ஷேக் ஹசீனா தலைமையில் பங்களாதேஷ் ரொம்ப சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து ஆசியாவில் வியட்நாம், பிலிப்பீன்ஸ் அண்ட் இந்தோனேஷியா இதற்கு இணையாக ரொம்ப விரைந்து வளரக்கூடிய ஒரு நாடாக பங்களாதேஷை மாற்றியவர் ஷேக் ஹசீனா. இதுக்கு முன்னால் வந்து பங்களாதேஷ்னா அது தெற்காசியாவுடைய எத்தியோப்பியா மாதிரி கருதப்பட்டது. இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அது ஷேக் ஹசீனா காரணம்.
அந்த வளர்ச்சியே இவர்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கலாம். ரொம்ப வளர்ந்துட்டு அப்புறம் கைமீறி போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கலாம். குறிப்பாக அந்த சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலண்டுக்கான ஒரு டார்கெட்டாக இருக்கலாம். இது ஒன்று, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஐஎஸ்ஐ, அதாவது பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான ஐஎஸ்ஐ. பாகிஸ்தானுக்கு என்ன ரோல் இருக்கு இங்கே? பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணது, இந்த கலவரம் கிளர்ச்சி எல்லாவற்றும் ரோல் ப்ளே பண்ணது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய மாணவர் அமைப்பு இஸ்லாமி சத்ர ஷிபிர் அப்படின்னு சொல்லி, சத்ரா ஷிபிர் அப்படிங்கிற ஒரு மாணவர் அமைப்பு, இஸ்லாமி சத்ரா ஷிபிர் அப்படிங்கிற மாணவர் அமைப்பு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டூடெண்ட் விங். எஸ், அது அதாவது அந்த எப்படின்னா, அந்த ஜமாத்தி இஸ்லாமிங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டுமே இல்லை, அது ஒரு மதவாத அமைப்பும் கூட. அதனுடைய ஒரு ஸ்டூடெண்ட் விங் இந்த இஸ்லாமி சத்ரா ஷிபிர் அப்படிங்கிறது. இந்த சத்ரா ஷிபிரை சேர்ந்த ஏராளமான இளைஞர்களை பாகிஸ்தானுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு ஐஎஸ்ஐ வந்து ஆயுத பயிற்சி வழங்கி, அது பாகிஸ்தான் கேம்பில் வச்சும் வழங்கினாங்க, ஆப்கானில் ஒரு சில பகுதியில் வச்சும் அவர்களுக்கு அந்த பயிற்சியெல்லாம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் சிட்டாகாங் பகுதியில் ஒரு 10 லாரியை செக் போஸ்ட்டில் பிடிச்சாங்க. 10 லாரி முழுக்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், துப்பாக்கி எல்லாம் வந்து இந்த இஸ்லாமிய சத்ர ஷிபிர் அமைப்புக்கு போய் கொண்டு இருந்தது. அதை அத்தனையும் பறிமுதல் செஞ்சாங்க. அப்போ தான் ஷேக் ஹசீனா முழிச்சிட்டாங்க. இதை வந்து ரொம்ப கடுமையாக ஒடுக்கணும்னு சொல்லி இராணுவ நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கையெல்லாம் அவர் மேற்கொண்டார். ஸோ இவர்களை வைத்துக்கொண்டு அவங்க அந்த விளையாட்டை பண்ணாங்க. இதுக்கிடையில் காலிதாசியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான்னு பேர், அவர் லண்டனில் இருக்கிறார். அவர் தான் கட்சி தலைவர். அவர் தான் இப்போ கட்சியினுடைய செயல் தலைவர். அவரும் ஐஎஸ்ஐயுடைய சீஃப் ஜாவித் அப்படின்னு பேர், 2 பேரும் சவுதி அரேபியாவில் ரீசண்டாக இந்த வங்கதேசத்தை எப்படி சீர்குலைக்கலாம் என்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, தாரிக் ரஹ்மானும் நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிமுடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸை தாரிக் ரஹ்மான் வாங்கியிருக்கிறார். இத்தனை ஹேண்ட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த காரியத்தை செய்தார்கள். இதில் வந்து எந்த இடத்துல சைனா இன்வால்வ் ஆகுதுன்னா, ஐஎஸ்ஐ வந்து இதற்காக செலவழிச்சாங்க இல்லையா இந்த பயிற்சி, இதுக்கான நிதியை சீனா கொடுத்ததாக இந்திய உளவுத்துறை பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இதற்கான உதவியை சைனா செய்திருக்கு, நிதி உதவியை, அதாவது ஐஎஸ்ஐக்கு நிதி உதவியை சீனா செய்திருக்கிறது. இதில் வந்து ஐஎஸ்ஐ எந்த லெவலுக்கு போனாங்க அப்படின்னா, இப்போ அங்கே வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டிருந்த போது இணையதளங்கள் முடக்கப்பட்டன. இணையதளம் முடக்கப்பட்டதுமே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாக்கெட் ரவுட்டர்ஸ், அதை வச்சு இணையதளத்தை இவங்க உயிர்ப்பிச்சாங்க. இந்த வன்முறை வெறியாட்டம் பரவுவதற்கு காரணமாக இருந்தார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இதே போல் பாக்கெட் ரவுட்டரை வச்சு தான் ஸ்ரீலங்காலையும் போராட்டம். ஸ்ரீலங்காவில் கொழும்பு மற்ற எல்லா இடத்துலையும் இணையதள சேவையை முடக்கினப்போ பாக்கெட் ரவுட்டரை வச்சு தான் பண்ணாங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா போராட்டத்தில் என்னென்ன நடந்தோ அதை அத்தனை இங்கே பார்க்கலாம். அதனுடைய நிறைய சிமிலாரிட்டிஸை வந்து நீங்கள் மணிப்பூரில் பார்க்கலாம். அதே போல் அந்த மேசிவாக ஒரு பெரும் போராட்டத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது, இந்த விதமான ஒரு போராட்டம் இருக்குல்ல, இதை வந்து இந்தியாவில் ஏற்கனவே நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் நடத்திய, ஆண்டு கணக்கில் நடத்திய எதிர்ப்பு போராட்டம். ஆமாம், அதே போல் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவுடன் பஞ்சாப் பண்ணை முதலாளிகள் நடத்திய விவசாய போராட்டம், எல்லாம் ஆண்டு கணக்கில். இது எல்லாமே வந்து இதே சிமிலராக நடந்தது. ஆனால் இதில் தான் மோடியோட ராஜதந்திரத்துக்கும் ஹசீனாவுடைய வீக்னஸுக்கும் இடையில வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ஹசீனா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதில் வந்து மோடி ஹேண்டில் பண்ணுறப்போ வருஷக்கணக்கில் நடக்கும். ஏன்னா அது ஃபுல் மெஜாரிட்டியோடு மோடி உட்காந்துருக்க, கையே வைக்க மாட்டேங்கிற, அவன் தினம் உட்காந்துக்கிட்டு
அந்த ரோட்லேயே எவனும் போக முடியல, சுற்றி சுற்றி இப்படி போக விடுறாங்க, அப்படி போக விடுறாங்க. என்ன இவ்வளோ ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்காங்க, இராணுவம் போலீஸில் வச்சு அடித்து தூக்கி எறியாமல் இது என்ன இப்படி விட்டுக்கிட்டு இவ்வளவு பலவீனமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதில் வேற ஒரு குடியரசு தினத்தப்போ இந்த பஞ்சாப் பண்டை முதலாளிகள் செங்கோட்டை வரைக்கும் போய் என்னென்ன பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். கொடியெல்லாம் எப்படி மாற்றி ஏற்றினாங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அமைதியாக அவங்கள வந்து டச் பண்ணாமல், ஒரு பெரிய அளவில் இது அடிதடி நடத்தாமல், தடியடி நடத்தாமல், கண்ணீர் புகை சிந்தாமல், போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தாமல், இராணுவ துப்பாக்கி சூடு நடத்தாமல் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டே போயிருப்பார். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹசீனா பேகம் செஞ்சதில் ஒரு முக்கியமான தவறு, அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது. அதில் நிறையா பேரை வந்து அதில் இறந்து போனாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்த நசீம் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மாணவர், அவர் வந்து சிறை வைத்தது மிகப்பெரியது. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரம்மாண்டமாக அந்த போராட்டம் பிடித்தது. இவ்வளவு பேர் வந்து சாவுக்கு ஹசீனா காரணமாக இருந்திருக்கக்கூடாது. போலீஸாருக்கும் காவல்துறைக்கும் இது இராணுவத்துக்கும் அந்த விதமான உத்தரவை ஹசீனா பிறப்பித்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹசீனா வந்து இன்றைக்கி நாட்டை விட்டு வெளியேறுவதுன்னு முடிவு செய்கிறதுக்கு முன்னால் அன்றைக்கி காலையில் 10:30 காவல்துறை இராணுவம் இதை சார்ந்த உயரதிகாரிகிட்ட கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. காலையில் 10:30 தன்னுடைய பிரதமர் மாளிகையில். அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஆலோசனையில், இந்த மாணவர்கள் இவங்க வந்து உண்மையிலே மாணவர்கள் கிடையாது, அடிப்படைவாத குழுக்களுடைய கைக்கூலிகள் இவர்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் காலையில் 10:30 மணிக்கு மீண்டும் உத்தரவிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த உத்தரவை ஏற்க காவல்துறை தலைவர்களும் இராணுவ தலைமையும் மறுத்ததோடு மட்டுமல்ல, நீங்கள் தயவு செய்து தற்காலிகமாக வேணும் இராணுவத்திட்ட ஆட்சி ஒப்படைச்சிட்டு போயிருங்க, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்க ஹசீனா மறுத்து இருக்கிறார். அப்போது அங்கே இருந்த அவருடைய சகோதரி ரெஹனா தான் ஹசீனாட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு, நம்ம இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே அவர்களுக்கு முன் இருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன்கிட்டையும் டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் சைமாட்டையும் அவங்க ஆலோசனை கலந்து அந்த முடிவெடுத்து அதுக்கப்புறம் கிளம்பியிருக்காங்க. ஸோ அன்றைக்கு காலையில் கூட கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவது அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் ஷேக் ஹசீனாட்ட இருந்து வந்தது. ஆனால் மோடி ஒடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதுதான் மோடியோடது. மாறாக 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றார். அதோடு மட்டுமல்ல, போராட்டம் நீ நடத்திக்கிட்டே இரு. போராட்டத்தை முன்னெடுத்த யாருமே கைது செய்யப்படலை. அவங்க மேலே தடியடி நடத்தலை, இராணுவமோ போலீஸாரோ துப்பாக்கி சூடு நடத்தலை, ஒன்றுமே. அதை அப்படியே விட்டார். என்ன அதுக்கு காரணம் அதுதான் மோடி. இப்போ ஒருவேளை அங்கே மோடி வந்து திடீர்னு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கையின் காரணமாக பல 100 பேர் இறந்திருந்தால் அநேகமாக மோடியே வெளியேறுவதற்கான காரணமாக அது மாற்றப்பட்டு சர்வதேச விரோதிகளால், இந்திய விரோதிகளால் அது பெரிய அளவில் மாற்றப்பட்டு. ஆனால் அதை பார்த்து கொண்டே இருந்தது. அன்னைக்கு நாமே பொறுமை இழந்தோம். ஏன் மோடி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை எல்லாத்தையும் இப்படியே விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன காரணங்கிறது வங்கதேச கிளர்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு புரியுது மோடி எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இதுதான் நோக்கமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னால் ஜார்ஜ் சோரஸ் இருந்திருக்க மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியாது. அமெரிக்கா கைவண்ணம் இருக்கே. ஜார்ஜ் சோரஸ் ரொம்ப ஓப்பனாக மோடியை பற்றி பேசினவர். இந்தியா ஜனநாயக நாடு, ஆனால் மோடி ஜனநாயகவாதி அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஜார்ஜ் சோரஸுடைய பிரதிநிதி ராகுல் காந்தியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி போயிருந்தப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் ஒன்று போயிட்டுருக்குங்க சர்வதேச அளவில். அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால இதில் பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட்டு இருக்குங்கிறது தெளிவாக புரிகிறது. அடுத்தது சீனா. இந்த 3 முடிச்சிடும். அமெரிக்கா, அப்புறம் பாகிஸ்தான் முடிச்சுட்டு இப்போ சீனாவை பொறுத்தளவில் என்ன சொல்லப்படுது, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன்லாம் இருக்குது.
சீனா இருக்குமா இந்த அப்படின்னு. சீனா அதுக்காக ரொம்ப யோக்கியமான நாடுன்னு சொல்லிட மாட்டேன். இந்த விஷயத்தில் இருக்குமாங்கிறத எனக்கு டவுட் இருக்கு. என்னன்னா அது ஏன் முதல்ல சீனான்னு சொல்கிறாங்க, இந்த யூகத்துக்கு எப்படி வர்றாங்கங்கிறத சொல்லி. இந்த ஜூலை 10ஆம் தேதி ஷேக் ஹசீனா சீனா சென்றிருந்தார். 4 நாள் பயணமாக சென்றிருந்தார். ஆனால் அவருக்கு உரிய புரோட்டோக்கால் கடைபிடிக்கப்படவில்லை. ஷேக் ஹசீனாவுக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை. அங்கு வந்திருந்த ஷேக் ஹசீனாவை சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சந்தித்தார். ஆனால் சீன அதிபரை ஷேக் ஹசீனா சந்தித்தார். அது நடந்தது. இதுக்கு முன்னால் சீன அதிபர் பங்களாதேஷ் வந்திருந்தப்போ அவர் 5 பில்லியன் சீன கரன்சி உதவியாக வழங்கப்படும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க சொன்னபடி வழங்கலை. இந்த ஹசீனா போகுது 1 பில்லியன் தான் கொடுத்தாங்க. ஸோ எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கல, எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல, எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கல. அதனால ஷேக் ஹசீனா 4 நாள் பயணமாக போனவர் 3ஆவது நாளே திரும்பினார். ஒரு நாள் கட் ஷாட் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் வைத்து சீனாவுக்கும் ஹசீனாவுக்கும் இடையில் ஒரு உரசல் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்னன்னா அந்த தீஸ்டா நதி பிரச்சனையில் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த நதி மேம்பாட்டு திட்டம் அங்கே எப்படியாவது கைப்பற்றணும் சீனா போராடியது. கடைசியில் அந்த நதி மேம்பாட்டு திட்ட பணிகள் அத்தனையும் இந்தியாவிடம் அவர் கொடுத்தார். அவர் அந்த வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய புதல்வி. அதனால் அவருக்கு எப்போதுமே இந்திய பாசங்கிறது உண்டு. இந்தியாவால் தான் பங்களாதேஷுங்க ஒரு நாடே உருவாயிற்று அப்படிங்கிற நன்றி உணர்வு அவருக்கு எப்போதும் உண்டு. அவருக்கு அடைக்கலம் தந்திருக்கு. பல விதத்தில் ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஃபுல்லாக இந்தியா தான் உதவி செய்தது. அதனால் இந்தியாவே அவர் மறக்க மாட்டார். சீனாவுக்கு ஒரு ஒருத்தம் இவ்வளவெல்லாம் நம்ம செய்கிறோம், ஆனால் இன்னமும் ஒரு இந்தியாவை அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம பக்கம் ஃபுல்லாக வரல. ஒரு மாலத்தீவு வந்தது போல் பங்களாதேஷ் முழுமையாக நம்ம பக்கம் வரல அப்படிங்கிற ஒரு பார்வை சீனாவிடம் இருந்தது. அதான் ஐஎஸ்ஐக்கு நிதி உதவி சீனா செய்திருக்கு அப்படின்னு தகவல் வருகிறது. அங்கே வங்கதேசத்தில் பிளிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார ஏடு இருக்குது. அதனுடைய தலையங்க பக்கத்தில் எழுதப்பட்ட கட்டுரையில் சீனா இந்த மாதிரி நிதி உதவி செய்தது அப்படிங்கிற லெவலில் மட்டும் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, கோத்தபய சீனாவுடைய தீவிர ஆதரவாளர் எல்லாருக்கும் தெரியும். சீனாட்ட மாறி மாறி கடனை வாங்கி அந்த தேசத்தை குட்டிச்சோராக ஆக்கணும். சீனாவின் ஆதரவாளரான கோத்தபய கடைசியில் மக்கள் போராட்டத்துக்கு இலக்கானார். அவர் தான் தப்பிச்சு கடைசியில் ஓடினார். ரைட்டா? அதே போல் சீனாவின் தீவிர ஆதரவாளராக இருந்த இம்ரான் கான் இன்னைக்கு கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவர் மேலே வழக்கு மேலே வழக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்திருக்க விடாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சீனாவின் ஆதரவாளராக இருக்கிறவர்களும் இதே போல கதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இந்த கதிக்கு ஹசீனா ஆளானதுக்கு காரணம் சீனா தான் எப்படி சொல்ல முடியும்? சீனாவின் சப்போர்ட்டர்ஸும் இதே விதமான பிரச்சனைக்கு இலக்காகி இருக்காங்க. அதுக்கு நல்ல உதாரணம் கோத்தபய அண்ட் இம்ரான் கான். அப்படிங்கிறப்போ சீனாவை தாண்டி வேற காரணங்கள் இருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். இப்படி அமெரிக்கா அதே போல இவங்க பாகிஸ்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ சீனா அதுக்கு நிதி வழங்கினதோடு நின்றுருக்கலாம், நேரடியாக இன்வால்வ் ஆகாமல். நாளைக்கு அங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பே மாறி அது ஒரு மதவாத கட்டமைப்புக்குள்ள ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுகிற பட்சத்தில் இப்போ தீஸ்டா ப்ராஜெக்ட் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு கிடைக்காமல் போகும். ஆனால் அந்த ப்ராஜெக்டை வாங்கி முன்னெடுத்து செய்யக்கூடிய அளவில் அட்வான்ஸ்டாக பாகிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தான் அந்த நாட்டினுடைய சர்வைவலுக்கே மற்ற நாடுகள்கிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. பாகிஸ்தான் இந்த அளவுக்கு திணறி கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தான் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. இன்னமும் பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஐஎஸ்ஐ எப்படி இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க? இதுக்கெல்லாம் எப்படி செலவழிக்கிறாங்க, என்ன எப்படி அப்படின்னு கேட்கலாம்.
இந்த இடத்துல நம்ம பாகிஸ்தானை பற்றின ஒரு புரிதலை தெளிவாக உருவாக்கி, பாகிஸ்தான் அரசு என்பது, பாகிஸ்தான் இராணுவம், ஐஎஸ்ஐ என்பதும் வேறு வேறு. இப்போ இந்த பாகிஸ்தான் நாசமாக போயிட்டுருக்கு, அது கடலில் மூழ்கிட்டு இருக்கு, மக்கள் சோறு தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே பணவீக்கம் தலைவிரித்து ஆடுகிறது, விலைவாசி கண்ணா பின்னான்னு கூடி இருக்குது, பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிருக்கு. இது எல்லாம் அந்த நாட்டு அரசு சார்ந்த விஷயம். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் அது ஒரு தனி சொசைட்டி மாதிரி, அது தனி சமூகம் மாதிரி. அது எந்த விதமான சூழ்நிலையும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதில் இருக்க அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதற்கென்று ஒரு பெரிய நிதி கட்டமைப்பு உண்டு. இப்போ பாருங்க, இந்த காரியத்தை செய்யறதுக்கு உண்டான ஃபைனான்ஸை சீனாட்டேருந்து வாங்கிட்டான். ஒவ்வொன்றுக்குள்ளே எங்கிருந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சார், நல்ல காரியம் செய்யறதுக்கு 4 பேர் பணம் கொடுப்பான்னா, தீய காரியம் செய்யறதுக்கு 400 பேர் பணம் கொடுப்பான் இந்த காலத்தில். அந்த 400 பேரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது இந்த விதமான காரியங்களை செய்வதற்கான ஒரு குறிப்பட்டாளம். அதை சொஃபிஸ்டிகேட்டட் மேனரில், சயின்டிஃபிக் மேனரில் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுவாங்க. இப்போ இதான் டார்கெட்டு, இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட அசைன் பண்ணால் அந்த கவுத்துட்டான்ல. ஸோ அந்த யார் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பார்வையில் இவன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறான், இவனுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அடுத்தடுத்து அசைன்மெண்ட்டாக அவனுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு நிதி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஐஎஸ்ஐக்கு வந்து பாகிஸ்தானுடைய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது ஒரு தனி கட்டமைப்பு, அது தனி சொசைட்டி. அவங்களுக்கு சர்ப்ளஸ் அது பட்ஜெட் என்ன பாகிஸ்தான், மொத்த பாகிஸ்தான் நாசமானாலும் ஐஎஸ்ஐ செழிப்பாகவே இருக்கும். மொத்த பாகிஸ்தான் நாசமானாலும் ஐஎஸ்ஐ செழிப்பாகவே இருக்கும். அதனால ஏன்னா சில பேர் இதை குழப்பிக்கிறாங்க, பாகிஸ்தான் இப்படி இருக்கப்போ இவன் மட்டும் எப்படி அப்படின்னு. இவன் எப்போதுமே இப்படித்தான் இருப்பான். ஸோ இது ஒரு ஒரு தனி கட்டமைப்பு. இது அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட்லேருந்து பிரித்து பார்த்து புரிந்து கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஓவராலாக இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயமாகவே இந்த ஷேக் ஹசீனா விவகாரத்தில் அந்த இராணுவ தளபதி, இராணுவ தலைமை, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த போராட்டக்காரர்களையும் நாம் ஒடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் நின்று இருந்தார். ஷேக் ஹசீனா கிட்ட கடைசி வரைக்கும் அவர் வந்து லாயலா இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்போ ஒரு இராணுவ தளபதியவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு என்ன அங்க நடந்திருக்கும்? அதை யார் செஞ்சிருப்பா? மக்களை, போராட்டக்காரர்களை காசு கொடுத்து திசை எனக்கு இந்த போராட்டத்து போக்கிலே திடீர்னு சந்தேகம், முன்ன மாதிரி இங்கே இராணுவ புரட்சி வந்துடுமோ அப்படின்னு. அது எப்போ சந்தேகம் வந்ததுன்னா, ஷேக் ஹசீனா கிளம்புனாங்க இல்லையா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் அவருடைய தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். எப்போதுமே பங்களாதேஷ் இராணுவம் மக்களை காட்டி கொடுத்தது, மக்களுக்கு உற்றதுணையாகவே இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வரி வந்தது. என்னடா இது, அரசு சொல்கிறத கேட்கறதுக்கு தான் இராணுவம், மக்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு இராணுவம் கிடையாது, இது என்ன மாற்றி பேசுகிறது, அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதே போல் வக்கார் உஸ் ஜமான் கடைசியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுறப்போ அவர் தான் ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாமாவையே அறிவிக்கிறார். அவர் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, அவர் ஷேக் ஹசீனாவுடைய தூரத்து சொந்தம், உறவினர் ஒன்று. ஆனால் டோட்டலாக ஷேக் ஹசீனாவை அவங்க பழி வாங்கிறவும் இல்லை. இந்த இடத்துல அதை நம்ம கொஞ்சம் சொல்லி ஆகும், ஏன்னா இல்லாட்டி தப்பாக ரீட் பண்ணிட்டே போகும். இப்போது இராணுவம் முழுக்க ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இருந்திருந்தார். அவங்க நினச்சிருந்தார் ஷேக் ஹசீனாவை கைது செய்திருக்கலாம், அவங்க சகோதரி ரெஹானாவை கைது செய்திருக்கலாம். அப்படி செய்யலையே. அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்ததன் மூலம் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து ஷேக் ஹசீனாவை அந்த இராணுவம் காப்பாற்றி இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கருணையோட அந்த இராணுவம் நடந்திருக்கிறது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த இராணுவத்தை யார் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார்? ஆக்சுவலாக பங்களாதேஷ் இராணுவத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடந்த காலத்தில் அதுதான் நடந்தது. இப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மானை போட்டு தள்ளினாங்க, அவங்க அத்தனை பேரும் பங்களாதேஷ் இராணுவத்துக்குள்ளேயே இருந்தவர்கள் தான். அதுக்கப்புறம் 1981 சிட்டாகாங்கில் வந்து அங்கே இருக்க சர்க்கியூட் ஹவுஸில் தங்கியிருந்த
அன்றைய அதிபரும் முன்னாள் ஜெனரலுமான ஜாவூர் ரஹ்மான் அவரை போட்டு தள்ளினது அந்த இராணுவத்தை சார்ந்த சில அதிகாரிகள். ஜாவூர் ரஹ்மானை போட்டு தள்ளினாங்க, அவரோட பாடிகார்டாக இருந்த 6 பேரை போட்டு தள்ளினாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு புரட்சியை நடத்தி அந்த ஆட்சியை கைப்பற்றியது அதற்கு பின்னால் வந்த இராணுவ தளபதி ஜெனரல் எர்ஷாத். அப்புறம் ஜெனரல் எர்ஷாத் ஆனால் அவர் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு புரட்சி நடத்தினார். அவர் ஆட்சியை கைப்பற்றினதுனால யாரும் இறக்கல இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், தேர்தலில் தோற்றார். அதற்கு பிறகு காளிதாஸ் ஜியா வந்தாங்க. இந்த காளிதாஸ் ஜியா யார் அப்படின்னா, ஜாவூர் ரஹ்மான் இருக்காரு ஜெனரல், சுட்டு கொல்லப்பட்டாரு, அவருடைய மனைவி. இந்த ஜாவூர் ரஹ்மான் ஆட்சி செய்தப்போ அவர் 21 முறை ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளை எதிர்கொண்டார். அவரை 21 டைம்ஸ் அவர் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. ஒவ்வொரு தடவையும் அந்த முயற்சியை அவர் ஒடுக்கிக்கிட்டே இருந்தார். 22வது முயற்சியில் அவரே காலியானார். இத்தனைக்கும் சிட்டாகாங்கில் சகல பாதுகாப்போடு இருந்தார். அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. அவர் தூங்கிட்டு இருக்கப்போ அவரை சுற்றி 6 பாடிகார்ட்ஸ். திடீர்னு ஸ்டாம் பண்ணார். அதை செஞ்சது பங்களாதேஷ் இராணுவத்தை சேர்ந்த அதிகாரி. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜாவூர் ரஹ்மான் ஈவு இறக்கமே இல்லாமல் அவர் களை எடுத்தார். அவருக்கு சந்தேகம் வந்தாச்சுனாலே மினிமம் தண்டனையை அவர்கள் காலி பண்ணிடுறது. அப்படி ஏராளமாக அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்களே அவர் களை எடுத்தார். அதுக்கு அவரே பலியானார். இதுக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகள், இப்போ எடுத்துக்காட்டா வங்கதேசத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற ஹசீனாவுடைய ஃபாதர் முஜிபுர் ரஹ்மான் படுகொலைக்கு பின்னால் சிஏஏ இருந்தது. அப்பட்டமாக சிஏஏ. ஏன்னா அன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் அந்த கண்ட்ரியை ரன் பண்ணப்போ அது முழுக்க இந்தியாவின் நட்பு நாடு. அப்புறம் அவங்களுடைய வாரிசு ஷேக் ஹசீனா இருந்தப்போ அது இந்தியாவுடைய நட்பு நாடு. அன்னைக்கு உலகமே ரஷ்யா அமெரிக்கான்னு பிரிஞ்சுது. இப்போ இந்தியாவுடைய நட்பு நாடு அப்படிங்கிற அடிப்படையில் வங்கதேசமும் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால ரஷ்யாவுக்கு நெருக்கமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த அரசை ரொம்ப காலத்துக்கு விட்டு வச்சிடக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா கருதி அது சிஏஏ நடத்தின ஒரு உள்குத்து. அது பற்றி அன்றைக்கி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் சிஏஏ கைவரிசை இருந்தது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஈவன் எக்கனாமிக் டைம்ஸ்லேயே அது பற்றி நிறைய செய்திகள்லாம் வந்து. அதனால் அங்கே இருக்கிற உண்மையை சொல்லணும்னா, பங்களாதேஷில் அங்கே இருக்கிற இராணுவம் தான் ரொம்ப பலவீனமான அமைப்பு. இதுதான் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கு இடையில வித்தியாசம். பாகிஸ்தானில் ரொம்ப வலுவான அமைப்பு எதுன்னா அந்த நாட்டு இராணுவமும் ஐஎஸ்ஐயும் தான். அங்கே பலவீனமான அமைப்பு எதுன்னா சிவிலியன் கவர்மெண்ட். பங்களாதேஷை பொறுத்தளவில் இராணுவமே ரொம்ப பலவீனமாக தான் இருக்கு. அதனால அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய வியப்பு உண்மை. ஆனால் கவர்மெண்ட் பங்களாதேஷை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட். அது மக்கள் அரசாக இருந்த வரைக்கும் ஸ்ட்ராங்கு. இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். இனிமேல் இப்போ அடுத்தாப்புல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய அரசு கொண்டு வருவாங்க. இஸ்லாமிய அரசை கொண்டு வருவதற்கு ஏற்ற விதமாக அதனுடைய கான்ஸ்டிடியூஷனை திருத்துவாங்க. இது வரைக்கும் செக்குலர் நேஷனாக இருந்து வந்தது. இப்போ வரைக்கும் பங்களாதேஷுக்கு என்ன பேர்னா பங்களாதேஷ் ரிப்பப்ளிக்னு தான் பேர். இப்போ இனிமேல் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு ஏதாவது ஒன்று மாற்றுவாங்க. பங்களாதேஷ் செக்குலர் ரிப்பப்ளிக், இப்போ அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. அப்புறம் இப்போ ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அவாமி லீக், அந்த கட்சியை தடை செய்வாங்க. அந்த கட்சியை இனி தேர்தலில் நிறுத்த விட மாட்டாங்க. அப்போ காளிதாஸ் ஜியா மட்டும்தான், பிஎன்பி மட்டும்தான் போட்டியிடும். பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் போட்டியிடும். அவங்க முழுக்க ப்ரோ பாகிஸ்தானி, ப்ரோ இஸ்லாமி. ஸோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக அல்டிமேட்டாக என்ன, அங்கே இருக்க இந்துக்கள் சிறுபான்மையினர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை, அதை நோக்கி தான் கேள்வியே. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே சிறப்பானதாக இல்லை. எல்லாமே கவலையளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதில் என்னென்னா, ஒரு 19,000 இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் பங்களாதேஷில் இருக்கிறாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான ஹிந்துக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசு
இதில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா இலங்கையில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது ராஜீவ்காந்தி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார். இந்திய அமைதிப்படை அனுப்புறது உள்ளிட்ட விஷயங்களை டைரக்டா ராணுவத்தை உள்ள அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்தை ராஜீவ்காந்தி அதை மேற்கொண்டார். இப்போ பங்களாதேஷ்ல அந்த மாதிரியான அணுகுமுறையை நோக்கி இந்திய அரசு நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? இல்லை, ராஜீவ்காந்தி இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரி, ராஜீவ்காந்தி நடவடிக்கை எடுத்தார், அதுக்கு ராஜீவ்காந்தி என்ன விலை கொடுத்தார் அதை பார்த்தீங்களா? அவரோட உயிரையே கொடுத்தார். என்ன விலை கொடுத்தார் அதையும் நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போது பங்களாதேஷில் 19,000 பேர் இருக்காங்க, இந்தியர்கள் 19,000 பேர், அதில் 9,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அங்கே ஏராளமான பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இந்திய இருக்குது. நிறைய இந்திய தொழில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி பங்களாதேஷில் ஹிந்துஸ் நிறைய இருக்காங்க. பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 17% அளவுக்கு ஹிந்துஸ் இருந்தாங்க. இப்போ 7% அளவுக்கு தான் ஹிந்துஸ் இருக்காங்க. அந்த ஹிந்துஸுடைய கதி எல்லாம். இதுக்கு இடையில மேற்கு வங்கத்தினுடைய பிஜேபி தலைவர் சுவேந்து அதிகாரி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அங்கேருந்து 1 கோடி ஹிந்துஸ் அகதிகளாக இந்தியாவுக்கு வருவார்கள் போல தெரிகிறது. அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு மேற்கு வங்க அரசியல்வாதியாக அவர் சொல்லுவது அவருக்கு சரி. ஆனால் இது சாத்தியமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நாளைக்கு எப்போதுமே நீங்கள் கவலை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வங்கதேசத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக வங்கதேசத்தில் எப்போ எது நடந்தாலுமே இந்தியாவுக்கு கவலை கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால் பாகிஸ்தானுக்கு வங்கதேசத்துக்கு இடையில் போர் மூண்டப்போ நாம் எதனால் போரில் குதித்தோம்? அன்றைக்கி அந்த போரில் ஈடுபடுவதுன்னு இந்திரா காந்தி முடிவெடுத்தது எதனால் அப்படின்னா, அலை அலையாக அங்கேருந்து அகதிகள் வர தொடங்கி. இந்தியா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு புவரஸ்ட் நேஷனாக இருக்குது, ஏழைகளின் தேசமாக இருந்து இத்தனை அகதிகளை நம்மளால் தாங்கவே முடியாது. இவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு அன்றைக்கி தான் அப்போ தான் பசுமை புரட்சி அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டுருக்கோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு 2 வேளை கஞ்சியாவது கொடுக்குற அளவுக்கு ஒரு தண்ணீரை நோக்கி நம்ம போகணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்த டைம். இதில் லட்சம் கோடானு கோடி அகதிகள் உள்ளே வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ தான் நம்ம போரில் குதிக்கிறோம். போரில் குதிக்கிறதுங்கிற முடிவை இந்திரா காந்தி எடுத்தாங்க. ரைட்டா? இப்போது எப்போதுமே அங்கே பிரச்சனைன்னு வந்தால் இந்தியாவுக்கு தான் பாதிப்பு. அகதிகள்ங்கிற உருவத்தில் அந்த பாதிப்பு அவங்க உள்ளே ஃபுல்லாக ஊடுருவாங்க. இப்போவே ஏற்கனவே இதெல்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருந்த காலத்திலேயே வேலை தேடியும் மற்ற காரணங்களுக்காகவும் இங்கே உள்ள ஊடுருவி வந்திருக்கக்கூடிய சட்டவிரோத வங்கதேச குடியேறிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய எண்ணிக்கை 2 கோடியிலேருந்து 6 கோடி பேர் இருக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டு இவ்வளவு இருக்குது. இப்போ இதில் அலை அலையாக வராங்க அப்படின்னா இது எப்படி தடுத்து நிறுத்துறது? இதுக்கிடையில் அமித்ஷா மணிப்பூரை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னதாக அவர் சொல்லியிருக்கார். என்னென்னா, எல்லா இடத்துலையும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கோம். இந்த பங்களாதேஷ் இந்திய எல்லையை தாண்டி ஒருவர் கூட உள்ளே நுழைய முடியாது. அதான் மேகாலயாவில் இரவு நேர ஊரடங்கு அதெல்லாம் பிறப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பங்களாதேஷ் உள்ளிட்ட இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த நாட்டினுடைய மைனாரிட்டிகளுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை தருவதற்கான சட்டம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சட்டத்தை பயன்படுத்தி கூட அங்கிருந்து இங்கு வரக்கூடிய அடைக்கலம் தேடி வரக்கூடிய இந்துக்களுக்கு நீங்கள் குடியுரிமை தர முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குடியுரிமை சட்டத்தில் டெட்லைன் இருக்குது. 2014 டிசம்பர் 31க்கு முன்பாக வருகிறவர்கள் மட்டும்தான். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி அது ஒன் டைம் ஆக்ட். அதுக்கு முன்னால் வந்தவங்க எத்தனைங்கிற கணக்கெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து முடிஞ்சாச்சுன்னா அந்த சட்டம் அதோட காலாவதி ஆகிடும். அப்படிங்கிறப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இவர்கள் எவருக்கும் குடியுரிமைலாம் கொடுக்க முடியாது. அகதிகள்ங்கிற ஸ்டேட்டஸ்லாம் வந்தாலும் இருக்க வேண்டியிருக்கும். திரும்ப ஒரு சரியான காலம் வருகிறப்போ அவர்கள் திரும்ப அந்த நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஆனால் எவ்வளவு பேர் உள்ளே வருகிறார்களோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு தலைவர். ஏன்னா அவர்களுக்கும் சேர்த்து இந்தியா பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது. இது ஒரு சோதனையான காலம். ஸோ இப்போ இந்த நேர்காணல இறுதியான கேள்வி,
குறிப்பா இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ்ல இந்தியாவை சுற்றி போர் மேகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு போட்டு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல குறிப்பாக ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் எல்லாமே வீழ்த்தப்பட்டே வருது, அடுத்து இந்தியாவா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து அவங்க வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா நமக்கும் வந்து வீக் கவர்மெண்ட் இருக்கு, நமக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களையும் சுட்டி காட்டி கட்டுரை எழுதி கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்க? இந்தியாவில் அப்படி ஒன்று வரவே வராது. இந்தியாவில் அப்படி ஒன்று வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல சுற்றி இருக்கல என்னென்ன பலவீனங்கிற சொல்லிடுறேன். இப்போது மாலத்தீவில் சீன ஆதரவாளர் தான் அதிபராக இருக்கிறார். நேபாளத்தில் சீனாவின் தீவிர ஆதரவாளர் பிரதமராக இருக்கிறார். இப்போ பங்களாதேஷில் பாகிஸ்தான் ஆதரவாளர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவின் எதிரிகளாக இருக்கிறார். அவர்கள் தான் ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்கிறார். ரைட்டு. ஆனால் இந்தியாவில் என்ன ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னா, என்றைக்குமே இராணுவ முடிவை இங்கே இருக்கிற அரசியல் தலைமை தான் எடுக்கும். இப்போ பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருந்த போரில் குதிப்பது அப்படிங்கிற முடிவை இந்திரா காந்தி தான் எடுத்தார். இராணுவ தலைமை எடுக்கலை. எப்போதும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் இராணுவத்துக்கான முடிவை எடுத்து வந்திருக்கிறது. இந்தியாவில் எந்த காலம் எப்போதும் இராணுவத்தினுடைய கை ஓங்கினது கிடையாது. இராணுவ புரட்சின்னு ஒன்று நடந்தது கிடையாது. இராணுவம் வந்து சிவிலியன் கவர்மெண்ட் மேலே கை வைக்கிற வேலை நடந்ததே கிடையாது. சிவில் நிர்வாகத்துக்கும் சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கும் உட்பட்டதாகவே இராணுவம் இருந்து வந்திருக்கிறது. ரெண்டாவது, இங்கே இருக்கிற அரசை குறி வச்சு இந்த மாதிரி நடந்துருமா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த அரசை குறி வச்சு ஏற்கனவே நடந்திருக்கு. அதான் சொன்னேன், குடியுரிமை அதெல்லாம் சட்டத்துக்கு எதிரான போராட்டம், அதெல்லாம் அட்டம்ஸ்னு எடுத்துக்கலாம். அட்டம்ஸ் என்றைக்குமே இந்தியா முழுமைக்குமான மொத்த இந்தியாவையும் உழுக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறத எப்போதுமே முன்னெடுக்க முடியாது. அதுதான் இந்தியாவோட பலம் எப்போதுமே. இப்போ இந்தியாவை ராக் பண்ண விவசாயிகள் போராட்டம் இருக்குல்ல, சவுத்தில் ஏதாவது அசைவு இருந்ததா? ஏதாவது இருந்ததா? சரி, அதே போல் மணிப்பூரில் இவ்வளோ நடந்தது. பக்கத்தில் இருக்கிற மிசோரமில் என்டிஏ தான் ஆட்சி அமைச்சது. நார்த் ஈஸ்ட்லேயே அதோடைய தாக்கம் கிடையாதே சார், மணிப்பூரில் மட்டும்தான். அதே போல் ஷாஹின்பாக் போராட்டம், ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. எங்கேயாவது அதுக்கு எதிரொலி உண்டா? அது எந்த இடத்துலன்றதோ அங்கே டிராஃபிக் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன நடந்தது? அது இத்தனை காலமாக நடந்த அந்த டெல்லியில் இப்போவும் கூட 7க்கு 7 தொகுதி பிஜேபி ஜெயித்திருக்கு. எப்போதுமே இந்தியா முழுமைக்குமான ஒரு போராட்டம் நடந்தே கிடையாது. ஈவன் நீங்கள் எமர்ஜென்சி எடுத்துக்கங்க. எமர்ஜென்சியில் எலெக்ஷன் நடக்குது. எமர்ஜென்சிக்கு முன்னால் 77 பட்டு பயங்கரமான தோல்வியை காங்கிரஸ் சந்திக்கிறது. இந்திரா காந்தி தோற்கிறார், அவருடைய மகன் சஞ்சய் காந்தி தோற்கிறார். அத்தனை பேரும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் லூஸ் பண்ணுறாங்க. முதன்முறையாக இந்திய வரலாற்றில் ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியை பிடிக்குது, ஜனதா கவர்மெண்ட் வருது. இவ்வளவு நடக்குதுங்க. இது எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நடக்குது. சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் ஸ்வீப், டோட்டல் ஸ்வீப். சார், நார்த் இந்தியாவில் இருந்ததுடைய இம்பேக்ட், தாக்கம் சவுத் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது. இதுதான் இந்தியாவோட பெரிய பலம். நீங்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் இந்தியா முழுமைக்கும் 140 கோடி பேருக்குமான ஒரு போராட்டமாக முன்னெடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் தொகை அவ்வளவு. எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய மாபெரும் போராட்டம் நீங்கள் வர்ணிக்கூடிய எந்த போராட்டமும் இந்த 140 கோடி மக்கள் தொகை அப்படிங்கிற அந்த பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள கரைச்ச பெருங்காயம் மாதிரி எதுவுமே எடுபடாது, ஒன்றுமே நடக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வித்தையெல்லாம் என்னைக்கு முடியாது. நான் ஒன்று சொல்கிறேனே, இன்னைக்கு மோடி 240 தொகுதியோடு இருக்கார். இதை வந்து பலவீனம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால் இடையில ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்டு, தேவகவுடா கவர்மெண்ட்டு, சந்திரசேகர் கவர்மெண்ட்டு, விபி சிங் கவர்மெண்ட்டு எல்லாம் ஃப்ரஜைல் கவர்மெண்ட்டு. என்ன பெரிய மெஜாரிட்டியோடு என்ன இருந்தாங்க? அப்போ என்னென்ன பெருசாக இங்கே இந்தியாவில் என்ன பெரிய தலைகீழ் மாற்றங்களை கொண்டு வந்து என்ன பெரிய இராணுவ புரட்சி நடந்து என்ன பெருசாக மாற்றிட்டாங்க? எதாவது செய்ய முடியல. ரொம்ப வீக்கான கவர்மெண்ட் இருந்த காலம்.
நீங்கள் ராஜீவ்காந்தி இறந்ததற்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சிக்கு வருகிற வரை அந்த முழுமையான ஆட்சியை தருகிறப்போ கண்டினியூஸாக வீக்கான கவர்மெண்ட். இதை பயன்படுத்தி நம்முடைய எதிரிகள் வந்து ஏதாவது உள்ள வந்து ஏதாவது வேலையை காட்டியிருக்கலாம்ல, ஒன்றுமே நடக்கலையே. ஆக்சுவலாக அந்த பலவீனமான காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு எதிராக எந்த போருமே நடக்கலை. ஸோ அன்னைக்கு வந்து விபி சிங் காலத்தில் வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் வேட்டையாடப்பட்டார்கள் அந்த அந்த காலகட்டத்தில். அப்போ பயங்கரவாதிகள் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்துக்களை அவர்கள் புலம்பெயரச் செய்தார்கள். நூற்றுக்கணக்கான பேரை கொலை, வன்முறை, பாலியல் வன்புணர்வு எல்லாம் நடந்தது. வெளியேறினாங்க. கிட்டத்தட்ட 5லேருந்து 7 லட்சம் பேர் வரைக்கும் வெளியேறி சொந்த நாட்டில் அகதிகளாக மாறினார்கள். அது அந்த காலகட்டத்தில் 90s பீரியடில் நடந்தது. அதை தாண்டி இந்தியா முழுமைக்கு ஒரு பெரிய தலைகள் மாற்றத்தை அந்நிய சக்தி கொண்டு வந்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். மும்பையில் சீரியல் பாம்பிளாஸ் நடக்குங்க. ஓகேயா, சீரியல் பாம்பிளாஸ் நடந்து அன்னைக்கு முழுக்க பரபரப்பாக இருக்கும். அடுத்த நாள் எல்லாரும் அவன் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி அவன் வேலைக்கு போயிட்டு இருப்பான். அஜ்மல் கசாப் உள்பட 10 பேர் குருவி சுட்டு கொள்ளுன மாதிரி உள்ள மும்பைக்குள்ளே வந்து பல இடங்களில் இது பண்ணான். பெரிய பரபரப்பு. 2வது நாள்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்லையும் இந்த டயத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி புகார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் குழப்ப பார்க்க போயிடுவான். ஸோ ஒரு மும்பைக்குள்ளேயே நடக்கக்கூடிய மிக மோசமான நிகழ்வு என்பது மும்பை மக்கள் தொகையோடு கம்பேர் பண்ணுறப்போ கடலில் கரைச்ச பெருங்காயம். அதனால் இந்தியாவில் வந்து இது பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் உருவாக்காது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை, முக்கியமான தலைவர்களை, ஆட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவர்களை மிரட்டுவதற்கு வேணால் பயன்படலாமே. ஒட்டுமொத்த தேசத்தையும் பயமுறுத்துவது, இந்தியாவை பயமுறுத்துவது அப்படிங்கிறது எப்போதுமே நடந்தது கிடையாது. எப்போதும் நடக்காது, இப்போதும் நடக்காது. எப்போதும் நடந்ததில்லை, இனியும் நடக்காது. நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.